வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் வண்டார்குழலி. வாருங்கள் செய்திகளை பார்ப்போம். மீடியா 369 தமிழ். சேந்தமங்கலம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு ஆடி திருவிழா உலக நன்மை வேண்டி மகா சண்டி யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி நடைபெற்ற மகா சண்டி யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மகா சண்டி யாகத்தில் முக்கிய ஆன்மீக சான்றோர்கள், சிவாச்சாரியார்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முதல் நாளில் யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் 2ஆம் நாள் காலை 7 மணியளவில் மகா சங்கல்பம் மற்றும் கோபூஜையுடன் மகா சண்டி யாகம் தொடங்கியது. தொடர்ந்து சுவாசினி பூஜை, கன்யா பூஜை, வடுக பூஜை மற்றும் பிரம்மச்சாரி பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மதியம் 1 மணியளவில் சௌபாக்கிய திரவிய சமர்ப்பணம், வசோதாராகுதி மற்றும் மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து மகா சண்டி யாகம் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மனுக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. உலக மக்கள் அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டி நடைபெற்ற இந்த மகா சண்டி யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர்.
மாதிரும் அண்ணாமலை தொழுவார் வழுவா வண்ணம் அருமே. நம பார்வதி பதையே. ஸ்ரீ அங்காளம்மன் திருவடிகள் எல்லாம் உமையூர் வாகனுடைய பெருங்கருணை திருவருளும் குருவருளும் துணையினுடைய 5ஆம் ஆண்டு சர்வமங்கல மகா சக்தி ஹோமமானது இங்கு மிக சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தில் தினந்தோறும் பூஜை செய்து வருகின்ற அர்ச்சகர்கள் இந்த அங்காள பரமேஸ்வரியை குலதெய்வமாக கொண்டு வழிபாடு செய்கின்ற குலதெய்வக்காரர்கள் ஆண்டுதோறும் இந்த சண்டி ஹோமத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற திரு அருண்குமார் உள்ளிட்ட விழா குழுவினர்கள் இந்த சண்டி ஹோமத்தை உடனிருந்து நமக்கு நடத்தி தருகின்ற ஸ்ரீமதி அதனால்தான் நிர்வாகம் பண்ண முடியும் ஸ்ரீமதி ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள் மற்றும் இன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் அனைவரும் பூர்ணமான அனுகிரகங்களும் கிடைக்க வேண்டுமாக வாழ்த்தி நேற்றைய தினம் இந்த அங்காளம்மன் என்றால் என்ன என்று நாம் சிந்தித்தோம். அங்காளி சிவபெருமானுடைய சக்தியாக இருப்பவள், அருளது சக்தியாகும் அனந்தனுக்கு என்கிறார்கள். சிவபெருமான் பூஜைகளை எல்லாம் ஏற்றுப்பார், அவர் சிவனே இருப்பார். அதற்கான பலனை நமக்கு தரது அம்மையார் தான், அம்பாள் தான். அதனால அவளுக்கு சக்தி என்று பெயர். உயிர் என்பது ஆண் வடிவம், அந்த உயிரினுடைய இயக்கம் என்பது பெண் வடிவம். சொல்றது புரியுதுல? அப்ப எல்லோருடைய உடலிலும் ஆண்மையும் இருக்கிறது, பெண்மையும் இருக்கிறது. ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு கிடையாது. உடம்பு இருக்கு, அழகா இருக்கு, கண்ணு அழகா இருக்கு, கால் அழகா இருக்கு, காது கை எல்லாம் அழகா இருக்கு. எல்லாம் இயங்கணும்னா உள்ள என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும். உயிர் இருந்தால்தான் அந்த சக்தி வேலை செய்யும். இதுக்கெல்லாம் சக்தியை கொடுக்க, இதுக்கெல்லாம் சக்தி கொடுக்கிறது. சரி, எல்லா சக்தியும் இருக்கு, எல்லா அங்கங்களும் இல்லாம உயிர் இருந்தா தானே இதெல்லாம் வேலை செய்யணுங்கிறோம். இதெல்லாம் இல்லாம உயிரால வேலை செய்ய முடியுமா? இந்த உடம்பு இல்லாம, கை கால் இல்லாம இந்த உயிர் மட்டும் தனியா ஏதாவது வேலை செய்ய முடியுமா? அது பேய் விசாரிச்சு வேண்டி இருக்கிறோம். அதனால ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. நசிவேன வினாசக்தி நசக்தி ரகித சிவா அப்படின்னு நம்ம ஆகம சாஸ்திரங்கள் சொல்றோம். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. திருவண்ணாமலையில பாருங்க, உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன். அடுத்த வரியில் என்ன சொல்றாரு? பெண்ணாகிய பெருமான் மலை அப்படிங்கிற அந்த மலை வடிவம் சக்தி உமாதேவி, பெண்ணாகிய பெருமான் மலை. அதில் இருந்து நமக்கு அருள்பாலிப்பவர் உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன். அவர் அங்கு இருந்து அவருடைய பெருமை, அவருடைய அருமை, அவருடைய கருணை அளவிட முடியாததாக இருக்கிறது. அதனால்தான் அவருக்கு அண்ணாமலை என்று பெயர். அண்ணா என்று சொன்னால் அளவிட முடியாதுன்னு. அதனால நம்ம விட மூத்தவர்களை அண்ணான்னு கூப்பிடணும். ஏன் அப்படின்னாக்க பிரம்மாவும் விஷ்ணுவாவும் அந்த மலையினுடைய அடியையும் முடியையும் தேடி கண்டுபிடிக்க முடியல. போக போக வளர்ந்து போயிட்டே இருக்கு. மேல அன்னபட்சியாக பிரம்மா போயிட்டு இருக்காரு. கீழே வராக வடிவங்களுக்கு விஷ்ணு போறாரு, அதனுடைய அடியை கண்டுபிடிக்கலாம். கீழே போக போக வளர்ந்துட்டே போயிட்டு, மேல போக போக ஒளி மேல போயிட்டே இருக்கு. ஒளி வடிவம் அப்படி அளவிட முடியாத பெருமையாக இருப்பவர் இயற்கையே இயற்கையாகவே ஒளி வடிவம்
வடிவாக இருப்பவர் அந்த அண்ணாமலையார். அந்த அண்ணாமலையார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுடைய உடலிலும் உயிராக இருக்கிறார். எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருப்பவர். அதனால்தான் உயிருக்கு ஆன்மா என்று பெயர். சிவபெருமானுக்கு ஆன்மநாயகன் என்று பெயர், ஆத்மமூர்த்தி என்று பெயர். அவர் தான் இயங்குவதற்காக இதெல்லாம் தனக்கு ஒரு சட்டையா போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு சிவலிங்க வடிவமான ஒரு உருவத்தை எடுத்துக்கிறார், ஒரு நடராஜ வடிவமா ஒரு உருவத்தை எடுத்துக்கிறார். உருவம்னு சொன்னாலே எல்லாம் பெண்பார்த்து, எல்லாமே பெண் தான். இதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள். வடமொழி இலக்கணத்துல இந்த மூர்த்தி, சக்தி என்ற சொல், புத்தி, இந்த சொல் எல்லாமே பெண்பால் சொல்லாக, இலக்கண ரீதியாக பெண்பால் சொல்லாக இருந்தாலும் புரியும். ஆண்களும் பேர் வச்சுக்கிறாங்க, சக்தின்னு பேர் வச்சுக்கிறாங்க. சக்தி தரன்னு பேர் இருந்தா அவன் சக்தின்னு தான் கூப்பிடும். சக்தி வேலு பேர் இருந்தா சக்தின்னு தான் கூப்பிடும். மூர்த்தின்னு கூப்பிடும். மூர்த்தி என்ற சொல் பெண்பால் சொல்லாக இருக்கின்றது. இதெல்லாம் எதுக்காக திருப்பி திருப்பி சொல்றாங்க? சுவாமிக்கு உருவம் கிடையாது. அவருக்கு சிவபெருமானுக்கு சர்வவியாபி மகேஸ்வரஹா. பாதாளம் ஏழிடும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமொழியும் எல்லா பொருள் முடிவே. மணிவாசக பெருமான் திருவம்பாவையில் சொல்ற 7 பாதாளங்கள் சொல்றோம். 7 பாதாளங்களை தாண்டி சென்றாலும் அவருடைய திருவடியை கண்டுபிடிக்குமாறு. பாதாளம் பாதாளம் ஏழும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அப்படிங்கிறார். சொற்களாலும் வர்ணிக்க முடியாத அந்த ஒரு அற்புதமான மகிமை வாய்ந்த திருவடிகளை உடையவர் இறைவன். அப்படி கருணை இறைவன் இருக்கின்றார், உயிர்களும் இருக்கின்றது. இந்த உயிர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஏதோ வாழ்க்கை, பேரி, துன்பம். மனிதர்களா பிறந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? மகிழ்ச்சியா இருக்கும் சாமி, எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வருத்தம் இருந்தது. ஏன் இப்படி நாம கஷ்டப்படுறோம்? அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது. எதை செய்தால் இந்த கஷ்டம் தீருமோ அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு பணம் வேணுங்கிற ஆசையை வந்துருந்தாங்க, அது ஒரு கவலையா மாறுறது, ஒரு கஷ்டமா. அப்படி இந்த உலக மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ற. நீங்க எல்லாம் நல்ல சாஸ்திரங்களை படிங்க, நல்ல புராண கதைகளை படிங்க, ஆச்சாரியர்களுடைய வரலாறுகளை எல்லாம் கேளுங்க, நல்லவர்களோடு தொடர்புல இருங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு குருநாதர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறார். அப்ப குருநாதர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க திருப்பி அனுப்புறாங்க.